பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவை. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த மாசி 5ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. மாசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதை பொறுத்தவரையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கி. தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்புதான். ஆனால் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல. அஞ்சிக்குடையவன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் உச்சநிலை 8 நாள், 22 நாள் 2ஆம் இடத்தில் உச்சநிலை 8 நாள் செவ்வாய் பகவான், 3ஆம் இடத்தில் 22 நாள் குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுகிறது. ஸோ 5 நல்ல நிலையில் இருக்கார். 9 சூரியன் 3ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் பெறுவது சிறப்பு. ஸோ 1ஆம் இடத்து அதிபதி குரு வக்ரமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தர வேண்டிய பலன்கள் இந்த ராசிக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஏன்னா அவர் 7ஆம் இடமான தன்னுடைய ராசியை தான் 7லேருந்து பார்க்குறார், ராசியை பார்க்குறார். அதாவது வக்ரம் பெறுவது 7 இருக்கான்னு சொன்னால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் குரு பார்வை வக்ரம் பெற்றாலும் குரு பார்வை கோடி நன்மை. ராசியை குரு பார்க்குறார். ஸோ ஃபிசிக்கலாக, ஃபினான்ஷியலாக, அஃபிஷியலாக கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக வராது. 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அங்கே பாதகஸ்தானத்தில் போய் அமர்கிறார். சில பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, இதெல்லாம். 2வது அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. 4ல் சனி, அர்த்தாஷ்டமம், அஷ்டமம்லாம் 8, அர்த்தாஷ்டமம்லாம் 4. சந்திரனுக்கு 4ல், அதாவது உங்கள் ராசிக்கு 4ல் சனி பகவான் இருப்பது கொஞ்சம் பிரச்சனை தான். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகம் கெடுகிறது. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் வண்டி பழுதாகக்கூடிய ஒரு நிலை, ப்ளஸ் மன உளைச்சல். 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் மூலம் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், செலவினங்கள் ஏற்படும். அவ்வளோதான். பிரச்சனைகள்லாம் என்ன? செலவினங்கள் ஏற்படும். அப்போ அங்கிருந்து சனி 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால், தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால், உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பதால், கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழிலில்
ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை உங்களுக்கு தேடிட்டு வரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் வராது. ஆனால் கொடுக்குறவன் சொக்காய் பிடிச்சி கேட்பான். அதுபோல் 4ஆம் இடம் என்பது வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது வழக்கத்தை விட இந்த மாதம் செலவு அதிகமாகும். செலவு அதிகமாகும்போது உங்களுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. பிபி சுகர் எகிரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க 4ஆம் இடம் கல்விஸ்தான். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு படிக்கணுங்க. இல்லைன்னா அதில் அவங்க தேர்ச்சி சதவிகிதம் கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அதையும் தாண்டி சனி பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லை ஏற்படும். யார் எதிரி யார் நண்பன் தெரியாது. தோல் மேலே கை போட்டு அவனே காப்பி வாங்கி கொடுப்பான். ஆனால் அவனே ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையேங்க அவன் தான் உண்டு பண்ணுவான். அதனால் யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது. எதிரிகளால் தொல்லை ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். அதை எப்படி நம்ம கட்ட போகிறோம், அதுக்கு என்ன வழி பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. மற்றபடி 6ஆம் இடம் என்பது தேக ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 4ஆம் இடமும் சரியில்லை, 6ஆம் இடமும் சரியில்லை அப்படின்னாக்கா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த மாசி மாதம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அது மட்டும் இல்லை, எங்கேருந்து எதிர்ப்பு வரும், அலுவலகமாக வீடா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாகவா உங்களை போட்டு கார்னர் பண்ணுவாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி கோர்ட்டு கேஸுன்னு நிலுவையில் இருந்தால் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு தீர்ப்போ இல்லை அதுக்கு ஒரு முடிவோ ஒரு சரியான ஒரு நிலை இருக்காது. தள்ளி போகும், காலதாமதம் ஆகும். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பாருங்க, 3ஆம் இடம் வலுத்திருக்கிறது, முயற்சி ஸ்தானம். நீங்கள் என்னதான் அர்த்தாஷ்டம சனிக்கு என்ன சார் பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயாட போகும். ஆனால் சனி பகவான் தீங்கு செய்தாலும் தீமைகள் செய்தாலும் அவரால் பிரச்சனைகள் வந்தாலும் பாருங்கள், முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு வரங்க 5 கிரகங்கள் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு. அதுலேயும் ராகு 3ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அதையும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் கொடுப்பன அதிகம். இப்போ ராகு ஒன்றே போதும் உங்களை பெரிய லெவலில் திசை திருப்பி உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இப்படி 7க்குடையவன் அங்கே உட்காந்து குரு பார்வையில் இருக்கார், சிறப்பு தானே. 5க்குடையவன் செவ்வாய், அவரும் குரு பார்வையில் இருக்கார். இப்படி 5 கிரகங்களால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தருமா? கண்டிப்பாக தேடித்தரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, இல்லை காலி மனை வாங்குறதோ, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. அது சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும்.
இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் லெவலே வேறு. ஒரு 10ஓட 11 இருந்த வீரர்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் வீரர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய நிலை. அது எந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், கிரிக்கெட்டாக இருக்கலாம், இந்த கால்பந்தாக இருக்கலாம், எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த 9ல் கேது இருக்குது. 9ல் கேது இருக்கிறதால தகப்பன் வழி சொந்தங்கள், பங்காளிங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க. இருந்தாலும் சூரியன் குரு பார்வையில் இருக்கிறதால தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களாகட்டும், வேலைக்கு, அதாவது அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் தொழில் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் 12 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் ஏற்படும். ஒர்க்கு லோடு அதிகரிக்கும் இந்த மாதம் கொஞ்சமாக. அப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, உங்களுக்கு அதிகமாக எஃபர்ட் போடுறீங்க. ஆனால் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தனுசு ராசி பொறுத்தவரையிலையும் 16, 17, 18 சந்திராசிரம நாட்கள் நம்ம தமிழ் தேதி மாசி மாதத்தான் குறிப்பிடுறோம். எச்சரிக்கையாக இருங்க. சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.